அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விருச்சகம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் ராசியான 8ஆம் வீடான விருச்சக ராசி நேயர்களுக்கு 20 வருட சுக்கிர திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? சுக்கிரன் எல்லாத்துக்கும் திசை நடத்துகிறாங்க. சரிங்களா? சுக்கிர திசை எல்லாத்துக்கும் வராது. ஏன்னா 20 வருஷம் சுக்கிர திசை ஒருத்தர் நடந்தாருன்னா, சுபகிரகங்களோட தொடர்பு, நல்ல வீட்டில் சுக்கிரன் இருந்தாருன்னா அது எப்பேற்பட்ட இன்பத்தை கொடுக்குன்னு சுக்கிர திசையை பார்த்து அனுபவிச்சவங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு இன்பத்தை கொடுக்குற கிரகம், சொகுசை கொடுக்குற கிரகம், நல்ல தாம்பத்திய வாழ்க்கையை கொடுக்குற கிரகம், உலகத்தில் இருக்க அத்தனை சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் சுக்கிரதிசை வராதுங்க. சுக்கிரதிசை கூரையை பிச்சுட்டு கொட்டது, அப்படி கொட்டது, இப்படி சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சுக்கிரதிசை வந்தால் நல்லது பண்ணுமானா பண்ணாதுங்க. ஒரு சில லக்னத்துக்கு சுக்கிரதிசை கெடுதல் பண்ணும், கெட்டது பண்ணும். ஒரு சில லக்னங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப நல்லது பண்ணும். அது என்னென்ன இது நம்ம ஒன்றா பார்ப்போம். நீங்கள் விருச்சிக ராசி, நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே குரு திசை, 2வது பார்த்தீங்கன்னா சனி திசை, 3வது உங்களுக்கு புதன் திசை, 4வது கேது திசை, 5வது உங்களுக்கு சுக்கிர திசை வந்துடும். சரிங்களா? 5வது சுக்கிர திசை வரும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சனி திசை, 2வது புதன் திசை, 4வது கேது திசை. அதாவது அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கும் போது சனி திசை, 2வது புதன் திசை, 3வது கேது திசை, 4வது சுக்கிர திசை வரும். சரிங்களா? 4வது திசை தான் சுக்கிர திசை. கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை, 2வது கேது திசை, 3வது சுக்கிர திசை வரும். கரெக்டான ஏஜில் வருங்க. ஒரு சில பேத்துக்கு 20 வயசுக்கு மேலே வரலாம். ஒரு சில பேத்துக்கு 15 வயசுலேயே சுக்கிர திசை வரலாம். சொல்ல முடியாது. சரிங்களா? அது ஒரு சில பழமொழி சொல்லுவாங்க. சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கிரன் குட்டி கவுளுக்கும், குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3 ராசி, அதாவது இந்த 3 நட்சத்திரம், இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிர திசை வந்தே தீரும். அதில் மாற்றமே கிடையாது. உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கொடுக்குறாரா இல்லை நரக வாழ்க்கை கொடுக்குறாரான்னு சுக்கிரன் இருந்த இடம், சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகம் வச்சு சொல்ல முடியும் நம்ம. சரிங்களா? பொதுவாக ஒருத்தர் சுக்கிர திசை அவங்க இன்பத்தை கொடுக்கும். ஆள் ஒரு கவர்ச்சியாக மாறிடுவாங்க, கொஞ்சம் அப்படியே பிரைட்டாக மாறிடுவாங்கன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் பாவகிரகங்களோட சேர்ந்து சுக்கிர திசை நடந்ததுன்னா அவங்களை 20 வருஷம் அவங்களை வச்சு செஞ்சுருவாங்களே. சுகத்தை கொடுக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. சுகம் கிடைச்சாலும் தவறான வழியில் தொடர்பு ஏற்பட்டு சுகம் கிடைக்கும், அது கொஞ்ச நாள் பிரேக் ஆயிரும், வேற பிரச்சனை வரும் உங்களுக்கு. இதெல்லாமே இந்த சுக்கிர திசையில் தாங்க நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எந்தெந்த லக்னத்து சுக்கிரன் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதாவது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நல்லாயிருக்கும். மிதன லக்னத்தில் பிறந்தவங்க, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க, துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க, மகரம் மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை யோக திசையாக இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. மற்ற லக்னம் கூட உங்களுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சுக்கிர திசை நல்லா இருக்கும். நான் அந்த 6 லக்னத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸிங்கு மீடியமாக வேலை செய்யும். கடக லக்னத்துக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சுக்கிர திசை நல்லா இருக்கும். ஆனால் அவர் இருக்கிற இடத்த பொறுத்து, வேறு இடத்துல இருந்தால் சுக்கிர திசை நல்லது பண்ணாதுங்க. சுக்கிரன் ராகோடையோ சனியோடையோ சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆச்சுன்னா இன்பத்தை அனுபவிக்க முடியாது, கஷ்டமான வாழ்க்கை தான் அனுபவிக்க முடியும். சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். எந்த லக்னத்துக்கு வரக்கூடாது? தனுசு லக்னத்துக்கு, மீன லக்னத்துக்கு சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுப்பார். அது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாருனாலும் உங்களுக்கு இது பண்ணாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்காம போகாது. தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியே வந்துடுவார். பெண்களால் எதிர்ப்பு, பெண்களால் எதிரி, அசிங்கமான வம்பு வழக்கு பிரச்சனை, அதேமாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஊரை விட்டு தலைமறைவாக வர்றது, நோய் 20 வருஷம் 19-20 வருஷம் பக்கமே நோய் வர்றது, இதெல்லாமே 20 வருஷம் நடக்கக்கூடிய சுக்கிர திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் அதிபதி வந்துடுவார். அவரும் நோயை கொடுத்துருவாரு, கடனை கொடுப்பாரு, அசிங்க அவமானத்தை கொடுப்பாரு, பண பிரச்சனை கொடுப்பாரு, கடன் தொல்லை கொடுப்பாரு, மானமரியாதை இழக்கிறது எல்லாமே இந்த சுக்கிர திசை தான் மீன லக்னக்காரங்களுக்கு. அதனால் இந்த லக்னக்காரங்க மட்டும் சுக்கிர திசை வரதை நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வர்றதை ஒன்றும் பண்ண முடியாது, முன்னெச்சரிக்கையாக இருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனையை நம்ம தடுத்துக்க முடியும், அலர்ட் ஆகலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா சுக்கிரன் லக்னத்தில் இருக்குங்க. ஒரு சில பேருக்கு சுக்கிரன் லக்னத்தில் இருக்குங்க, சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க. எப்பவுமே அவங்க பாருங்கள் உடம்புல அப்படியே பர்ஃப்யூம் அடிக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்க. லக்னத்தில் சுக்கிரன் தான் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கிறவங்களா இருப்பாங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு பாருங்கள், தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கவங்க இனிமையாக பேசுவாங்க, அவங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும், இனிப்பு வகைகள் பிடிக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, அவங்க குரலே இனிமையாக இருக்கும். அந்த வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு. 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி பண்ணுவாங்க, அது சக்ஸஸ் ஆகும். சகோதரன் சகோதரி, இளைய சகோதரன் சகோதரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முயற்சிகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுக்கிர திசை அது கொஞ்சம் நல்ல ஒரு டீசெண்டான வாழ்க்கை 3ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார், பெருசாக கெடுக்க மாட்டார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து தசை நடத்திருச்சுன்னா சுகபோக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, வண்டி வீடு வாங்கணும், BMW ஆடி கார் வச்சிருக்க, ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கேன், பென்ஸ் வச்சிருக்கேன், ஜாக்வார் கார் வச்சிருக்கேன்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள் 4ல் சுக்கிரன் இருக்கும், தசை நடத்துகிறவங்களாம் இருப்பாங்க. அந்த தசை நடத்திய லைஃப் அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும், அழகாக கொண்டு போவாங்க, வாழ்க்கை அருமையாக போகும். 4ல் சுக்கிரன் இருந்து தசை நடத்துகிறவங்களாம் பாருங்கள்
தசை அந்த சுக்கிர திசை வந்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். 4ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் பாவகிரகத்தோட சேர்ந்தாருன்னா சொகுசு எல்லாமே கெடுக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல சுக்கிரன்றதை பாருங்கள், குழந்தை வந்து பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குங்க. 5ல் சுக்கிரன்றதாலே அவங்க மைண்டில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கும்னு நினைப்பாங்க, காம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் 5ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பெண் வாரிசு அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பெண் குழந்தையோட அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கும். ஆனால் பெண்ணால் இவர்களுக்கு பிரச்சனை, எதிரி கண்டிப்பாக வாழ்க்கையில் அனுபவிச்சே தீருவாங்க. 6ல் இருக்க சுக்கிரன் நல்ல வேலை, நல்ல ஒரு உத்தியோகம், ப்ரொமோஷன், நல்ல கௌரவமான அமைப்பு, அது ஒரு சுகபோக வாழ்க்கை. ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால அது சில நல்ல அமைப்பாக 6ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது. 7ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், காமம், செக்ஸை குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான். நண்பரை குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான். திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான். அப்போ அந்த ஒரு அழகான கிரகம், ஒரு சொகுசு கிரகம் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணைங்களுக்கு அமைவாங்க. நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, நீடித்த தாம்பத்திய வாழ்க்கை, நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை 7ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக 7ல் இருக்க சுக்கிரன் டெஃபினட்டாக கொடுப்பார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 8ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது சில பாதிப்பு கொடுக்குங்க. 8ல் சுக்கிரன் இருந்தால் அசிங்கமானத்தை கொடுக்கும், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். பெண்களுக்கு வந்து அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக டெஃபினட்டாக கொடுக்கும். இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால சில பாதிப்பு கொடுக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம் இந்த சுக்கிரன் ஓரளவு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவார். ஆனால் 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சு உங்களுக்கு நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் பிரச்சனை கிடையாது. தனிச்சு சுக்கிரன் இருந்து இல்லை வந்து பகை வீட்டிலையோ இல்லை சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகிட்டார்னா 20 வருஷம் சுக்கிர திசை ஒன்றுமே பண்ணாது. டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபெயிலியர் தான். சுக்கிர திசை நல்லதே பண்ணாது. 8ஆம் இடத்துல மறைஞ்ச சுக்கிரன், கெட்டு போன சுக்கிரன். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அருமையான அமைப்புங்க. அதிர்ஷ்டம், வண்டி, வீடு, வாகனம், சொத்து, சோகம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவார். ஆடம்பர வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல தொழில் எல்லாமே இந்த 9ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார். இல்லை மாற்றமே கிடையாது. சுக்கிரதிசை 9லேருந்து சுக்கிரதிசை நடந்தவங்க நிறைய பேர் சூப்பராக இருக்காங்க. சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க, ஆடம்பர வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. என்ன காரணம்? சுக்கிரன் 9ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திரிகோணஸ்தானத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அதை 1ஆம் இடத்து சுக்கிரன், 5ஆம் இடத்து சுக்கிரன், 9ஆம் இடத்து சுக்கிரன் தசை நடத்துகிறவங்களை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்து சுக்கிரன் நடக்கிறவங்க பாருங்கள், கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருப்பாங்க, துணிக்கடை வச்சுருப்பாங்க, பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க, அழகு சார்ந்த இதில் இருப்பாங்க. அந்த பியூட்டி பார்லரில் உயர்தரமாக வச்சுருக்கவங்கள பாருங்கள், 10ல் சுக்கிரன் இருக்கும். ஃபர்னிச்சர் ஷாப்பு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது பண்ணுறது, அந்த இது கடை வச்சு பெருசாக வச்சு நடக்கிறாங்க பார்த்தீங்களா, பெருசாக இது யூனிட் வச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ல் சுக்கிரன் தான். சினி ஃபீல்டில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க 10ல் சுக்கிரன் இருக்கும். ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு 10ல் சுக்கிரன் இருக்கும். அறுசுவை உணவு, நல்ல ஒரு சுவையான உணவு, பெருசாக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, நல்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க, 10ல் சுக்கிரன் இருக்கும் கண்டிப்பாக, மாற்றமே கிடையாது. 11ஆம் இடத்து சுக்கிரன் அருமையாக இருக்குங்க. 11 சுக்கிரன் வந்து பெண்களால் ஆதாயம், பெண்களால் லாபம், அதிர்ஷ்டம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, இன்பமான வாழ்க்கை, உலகத்தில் இருக்க அத்தனை இன்பத்தை அனுபவிக்கிறது 11ல் சுக்கிரன் கண்டிப்பாக கொடுக்கும். 12ஆம் இடத்து சுக்கிரன், 12ஆம் இடத்து சுக்கிரன்லாம் ரொம்ப ரேருங்க. 12ஆம் இடத்துல படுக்கை ஸ்தானத்தில் ஒரு இன்ப கிரகம் இருந்து தசை நடத்துச்சுன்னா 20 வருஷம் படுக்கை ஸ்தானம் நல்லாயிருக்கும். சுக வாழ்க்கை அனுபவிப்பாங்க, தாம்பத்திய வாழ்க்கை, செக்ஸ் வாழ்க்கை அருமையாக இருக்கும். நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா இன்பத்தை அனுபவிப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் 12ல் சனியோட சுக்கிரன் இருக்கக்கூடாது, சுக்கிரனோட ராகு இருக்கக்கூடாது, சுக்கிரனோட சூரிய சேர்ந்து அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அங்கே உங்களுக்கு வில்லங்கம் தான். சரிங்களா? இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது, தாம்பத்திய வாழ்க்கை சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, தூக்கம் கெடும், உங்களுக்கு இன்பம் கெடும், சொகுசு எல்லாமே கெடும். அதனால் சுக்கிரன் 12ஆம் இடத்தை தனிச்சிருந்தாலோ அல்லது சுபகிரகங்களோட தொடர்பு இருந்தாலும் சுக்கிர திசை அட்டகாசமாக இருக்கும், உங்களுக்கு மாற்றமே கிடையாது. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் இங்கே இருக்கார், உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாருன்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தை கொடுக்குற முதன்மையான கிரகமே சுக்கிரன் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகமெல்லாம். குரு வந்து பணத்தை கொடுப்பார், சுக்கிரன் இன்பத்தை கொடுப்பார், சொகுசு கொடுப்பார். அதான் டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஜனன ஜாதகத்தை பாருங்கள், சுக்கிரன் எப்படி இருக்கார், கெட்டு போயிருக்காரா, நல்லா இருக்காரா, உங்கள் வயசு என்ன, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, சுக்கிரதசை வந்துருச்சா இல்லை முடிஞ்சிருச்சா இல்லை இனிமேல் தான் வரப்போதா, இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க. சுக்கிரதசை வந்தவங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரப்போகிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். இனிமேல் வருதா இல்லை நடந்துகிட்டு இருக்கா அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுங்க. அதை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியுமா முடியாதா, இல்லை சுக்கிரன் கெடுக்குமா கெடுக்காதா, உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.